வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பிடிஆர் அவர்களுடைய முன்னாள் உதவியாளர் அவர்கள் மனைவி கைது செய்யப்பட்டிருக்காங்க. மோசடி என்ன, இதையும் தாண்டி இப்போ என்ன பயம்னா, நேரு அவர்கள் உள்ளே போகிறாரு, நம்ம செந்தில் பாலாஜி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வழக்கில் இப்போ இடி உள்ளே வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறது. இன்றைக்கி திமுக அரண்டு போயிருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல் என்ன, நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இன்றைக்கி அது பெரிய விஷயமாயிடுச்சு. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் அமைச்சரின் மாதி உதவியாளர்களுக்கு தொடர்பு, பினாமி பெயரில் பிளாட்டுகள், துபாயில் முதலீடு, இதான் செய்தி. இந்த துபாயில் முதலீடு அப்படிங்கும்போது ஏற்கனவே இவங்க துபாயில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் நடிகை மூலமாக தம்பிகள் நிறையா பணம் அங்கே ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறதா பல தகவல்கள். அப்புறம் காஸ்மெட்டிக், இது இடி வளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிடிஆருக்கு தெரிஞ்சு நடந்ததா அப்படின்னா அவருக்கு தெரியாமல் தான் நடந்திருக்குது. தெரியாமல் அவர் ஏமாந்துட்டார். அதாவது உங்கள் பேரை வச்சு ஒரு 4 பேர் மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கடைகளில் எப்படி முறைகேடு பண்ணாங்க. அப்போ பிடிஆர் அவர்கள் இன்றைக்கி நிர்வாகத்திறமை மிக்கவராக இருந்தாலும் கூட இருக்கவங்கள கண்காணிக்க தவறிவிட்டாரா, எப்படி இவங்களை ஏமாத்துனாங்க, இதனுடைய நெட்வொர்க் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மற்ற அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட பிடிஆர்னால் மக்களுக்கு ஒரு மரியாதை, அவர் ஏமாற்ற மாட்டார்ப்பா, ஊழல்லாம் பண்ண மாட்டார்ப்பா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னும் சில பேர், ஏங்க ஊழல் பண்ணாதவருக்கு இங்கே என்னங்க வேலை, திமுகவில் என்னங்க வேலை, திமுகவில் இருந்தாலே ஊழல் பண்ணணுங்க, அதனால தான் அவரை ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆதரவு எதிர்ப்பு இப்படி கருத்து இருக்குது. ஆனாலும் பெரும்பாலும் மக்கள்கிட்ட செந்தில் பாலாஜி, நேரு, நம்ம பெரியசாமி இவங்க அளவுக்கு அவர் கொள்ளடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இன்னொன்று, அவர் மேலே பெருசாக எந்த கேஸும் இல்லை. ஏற்கனவே மதுரை மாநகராட்சியில் பல ஆயிரம் கோடி முறைகேடு நடந்து சிஎம்ஏ அங்கே இருக்கக்கூடிய மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ண சொன்ன ஒரு அவல ஆட்சி தான் திராவிட மாடல். நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் சொன்னாரா இல்லையா, சொந்த கட்சிக்காரங்களையே ஐயா நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள், ரிசைன் பண்ணாமல் அவங்க ரொம்ப நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேயருடைய கணவரை கைது பண்ணுறாங்க. இதற்கு உடந்தையாக இருந்த மேயரை கைது பண்ணல. மேயர்னால தானே அவர் இந்த தப்பே பண்ணுறாரு. இப்போ ஜெயலலிதா அம்மா அவர்களை, சசிகலா அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயலலிதா அம்மா அரெஸ்ட் பண்ணலைன்னா கேட்போமா, கேட்க மாட்டோமா? ஆனால் இங்கே வினோதமாக நடந்தது. அப்புறம் மதுரை மாநகராட்சி மேயர் மாற்றப்பட்டார். இன்னும் மேயரை போட முடியல. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையோட நிலவரம். கேட்டால் மதுரை எங்கள் கோட்டை அப்படின்னு இவங்க முழங்கிட்டு இருக்காங்க. கோட்டையில் ஓட்டை விழுந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாங்க. சரி, இப்போ இந்த முறைகேடு நடந்தது எப்படி? பிடிஆர் அவர்களுடைய உதவியாளர் பாலாஜி, அவருடைய மனைவி 2 பேரையும் மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. விசாரணையில் அமைச்சரின் நெருங்கிய வட்டத்தில் இருந்த பாலாஜி தலைமையிலான 4 குழு அமைச்சரின் பெயரை கூறி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு அசையா சொத்து உட்பட பல கோடி ரூபாயை சுருட்டியது தெரிய வந்துள்ளது. இந்த 4 குழு அமைச்சரிடம் பவர் சென்டராக இருந்த காலத்தில்தான் மாநகராட்சியில் வணிக நிறுவனங்களுக்கு சொத்து வரி நிர்ணயம் செய்வதில் பல கோடி ரூபாய் முறைகேடு அரங்கேறியுள்ளது. இதில் மேயராக இருந்த இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் கைதுடன் முடிவுக்கு கொண்டு வர திமுக நினைச்சது. ஆனால் எல்லை மீறி போயிடுச்சு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலாஜி கைதை பற்றி திமுகவினரே சொல்கிறாங்க. பாலாஜி கைது குறித்து நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம், இப்போது தான் இதையே கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததாக அமைச்சரின் தற்போதைய உதவியாளரையும் வளையத்தில் கொண்டு வாங்க என திமுகவினர் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். அதாவது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவ்வழக்கில் கைதுள்ளார் அப்படின்னு மொத்தமாக பார்த்தோம்னா உள்ளே ஈடி வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மதுரை மாநகராட்சியில் உள்ள கட்டுமான நிறுவனங்களுக்கு சலுகை அளிப்பதாக கூறி முதலீடு பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வேலை தர மாட்டீங்க, செவிலியர்களுக்கு வேலை செஞ்சதுக்கு சம்பளம் தர மாட்டீங்க. ஆனால் கவுன்சிலர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சுக்கிட்டு, ஆனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்களே குறுநில மன்னர்களாக இருக்கும்போது இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? சாமானியர்களுக்கான ஆட்சிங்கிறது மக்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? இப்போ இந்த மதுரை மாநகராட்சி பிரச்சனையில் இப்போ திமுக என்ன பயனா, உள்ளே இடி வந்துடும். எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வரலாம், இடி எப்போனாலும் வரலாம். அப்போ இன்றைக்கி மதுரையில் நீங்கள் அத்தனை ஜெயிப்போம் இத்தனை ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்கும்போது மொத்தமாக அவங்கள வளைச்சா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த 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 அமைச்சர் அந்த அமைச்சர் இல்லை, எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி உள்ளே வைக்க முடியும் பிஜேபி நினைத்தால். இன்றைக்கி அவங்க நினைப்பாங்க, நம்ம உறுதியாக நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம கேஎன் நேரு அவர்கள் எவ்வளோ நாள் இதே மாதிரி நிலுவையில் இருக்க முடியும்? செந்தில் பாலாஜி கேஸ் எவ்வளோ நாள் நிலுவையில் இருக்க முடியும்? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தம்பிகளை தேவைப்பட்டால் விசாரிக்கலாம்னு கோ ஹெட்னு சொல்லிட்டாங்க. இப்போ இடி கையில் தான் பால் இருக்குது. அவங்க எப்போ இறங்க போகிறாங்கன்னு தெரியல. அதையும் தாண்டி இந்த முறைகேட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வணிக நிறுவனத்துக்கு வரி போடணும்.
5,00,000 ரூபா போடக்கூடிய வரியை வெறும் 500 ரூபா மட்டும் போட்டு பெரிய அளவுக்கு பகல் கொள்ளை நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சொத்து வரி ஏற்றுறாங்க. சொத்து வரி கட்டவில்லை என்றால் உடனே கட் பண்ணிடுவோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், குடிநீர் வரி கட்டவில்லை என்றால் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில். அங்கே போய் நின்று க்யூவில் நின்று, சார் லாஸ்ட் டேட் சார், ஃபைன் சார், எங்கள் வரி பணத்தை கொள்ளடிக்கிறாங்க, அவங்கள படிக்க துப்பு இல்லை, உடனே ஒரு நாள் கட்டலைன்னா ஃபைனு. ஒன்றும் புரிய மாட்டேது. நம்மலாம் போக்குவரத்தில் போனால் ஸ்பாட் ஃபைன், ஒன்றல்ல ஸ்பாட் ஃபைன் தான். ஆனால் இவங்கெல்லாம் என்னென்னா சட்டப்படி நாங்கள் பண்ணுறோம், கோர்ட்டுக்கு போடுங்க. துரைமுருகன் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறேன், கோர்ட்டுக்கு போகிறோம் சார். அடுத்த நாள் நீங்கள் தான் டெல்லிக்கு ஓடுனதான் ஊருக்கே தெரியுமே. முதல் நாள் ரைடு வருது, அடுத்த நாள் டெல்லிக்கு ஓடுறீங்க. இதுதான் திராவிட மாடலா? பொன்முடி அவர்களும் அவங்க மனைவியும் போய் இப்போ நீதிபதி ஐயா எங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு கெஞ்சி நின்னாங்களே, கேட்டால் இதுதான் திராவிட மாடலா? 5 நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசாக வச்சுக்கிட்டு நாங்கள் தான் திராவிட மாடல். யாருக்கு? மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடிக்கு பயப்பட மாட்டோம். நீங்கள் பயப்படாத ஆளே இல்லை, எல்லாத்துக்கும் தானே பயப்படுறீங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜயை பார்த்து பயம், அந்த பக்கம் பார்த்தா பழனிசாமியை பார்த்து பயம். யாரை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்க? எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவேன் ஸ்டாலின் ஆட்சியில் குறையே இல்லை. இது என்னங்க? நீங்கள் தானே சொல்லிங்க சார், நீங்கள் தானே சார் சிஎம். இன்னும் எல்லாத்தையும் யாராக இருந்தாலும் இந்த ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார். மண்டலத்தில் எல்லாத்தையும் சிறையில் ஜெயலலிதா மாதிரி தான் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? எல்லாத்தையும் சிறையில் அடிச்சிருக்கணும் சார். இந்த மாதிரி ஞானசேகரன் அவர்கள் பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? 4-5 நாள் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சட்டசபையில் அவருடைய திமுக அனுதாபிங்கிறீங்க. ஏன் முதல் நாளே சொல்லுங்கள் திமுக அனுதாபிங்க, இருந்தாலும் அவரை தூக்கி உள்ளே போடுவாங்க, எவனாக இருந்தாலும் சரிங்க. அப்படி தானங்க நீங்கள் சொல்லியிருக்கணும். இது யார் இந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் கொடுத்தது? அப்போ சிஎம்மை பார்த்து பயமே இல்லை. அங்கே இருக்க கவுன்சிலர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எங்கே போய் கொண்டு இருக்குது தமிழகம்? நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் கூட கவுன்சிலரோட அட்ராசிட்டி. இங்கே மேயர் பிரியா ஒன்று சொல்கிறாங்க. மேயர் பிரியா அவர்களை அடுத்து உங்களை எம்எல்ஏவாக பார்க்கணுன்னு மாமன்ற கூட்டத்தில் சொல்கிறாங்களாம். நம்ம பிரியா குலுங்கி சிரித்தாங்க. இது ஒரு செய்தியா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அதெல்லாம் அப்படி தாங்க, நாங்கள் வாக்குறுதியாக கொடுக்கல. என்ன தெனாவட்டான பேச்சு? ஒவ்வொரு அமைச்சரும் இந்த மாதிரி பேசுகிறீங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கடிவாள மக்கள் போட மாட்டாங்களா? கேட்டால் யாரும் வெல்வோம் 200. இப்போவே நிறைய ஊருக்கு பணப்பட்டுவாட ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் ஊரில் கூட டோக்கன் கொடுத்தாங்களா நமக்கு தெரியல. நிறைய ஊரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை வச்சு ஜெயிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சுரண்டி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்த பணமும் போச்சு. உலக வங்கியிலேருந்து வேறு இதிலேருந்து பணம் வருது. கேட்டால் மதுரை குப்பையாயிடுச்சு அப்படின்னு புள்ளி விவரம் சொன்னால் சு வெங்கடேசன் அவ்வளோ கோவப்படுறாரு. சு வெங்கடேசன் ஒரு எம்பி இருக்கார்ல, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாருல. இதுக்கு அவருடைய பதில் என்ன? இந்த மாதிரி கொள்ளடிச்சது இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டுறாங்க? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிடிஆருடைய உதவியாளரே இந்த மாதிரி பண்ணால் பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க, பிடிஆரே எவ்வளோ பண்ணால் மூர்த்தியோடைய உதவியாளர்கள் எவ்வளோ பண்ணாங்க, மூர்த்தி எவ்வளோ பண்ணுவார். நல்லா யோசனை பாருங்கள். இவரே இந்த மாதிரினா அப்போ இவரை தெரியாமல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா, தெரியாமல் ஏமாற்றாமல் அமைதியாக இருந்தது யார் குற்றம்? இதெல்லாம் வரும் இல்லை? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொன்றா வரும். இன்னும் நிறைய பேர் விசாரிக்கணும். கேட்டால் ஸ்டேட் போலீஸ் தான் விசாரிப்பாங்களாம், வெளியிலேருந்து யாரும் விசாரிக்கக்கூடாது. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா கரூர் சம்பவம் நாங்கள் தான் விசாரிப்போம், டெல்லிக்கு போகக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் போகக்கூடாது, எல்லாமே நீங்கள் தான் விசாரிப்பீங்க. அஜித் அதுவும் நாங்கள் தான் விசாரிப்போம், கள்ளக்குறிச்சி அதுவும் நாங்கள் தான் விசாரிப்போம். என்னங்க இது? கேட்டால் மாநில சுயாட்சி. சார் திருடுறதே நீங்கள் சார், நீங்கள் எப்படி சார் விசாரித்தா சரியாக இருக்கும்? கேட்டால் உத்தமர் ஓமந்தூராருக்கு சிலை வைக்கப்படும். உத்தமர் ஓமந்தூரார் முதல்ல யாருன்னு சிஎம் வரலாறு இங்கே இருக்க திமுக அவங்களுக்கு தெரியுமா? எதுக்காக உத்தமர்னு சொன்னாங்க தெரியுமா அவங்கள? இவர் காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு செல்வப்பிரந்தைக்கு சொல்கிறாரு, மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு செல்வப்பிரந்தைக்கு சொல்கிறாரு. செல்வப்பிரந்தைக்கு உங்களுக்கு என்ன டீலிங்க? ஸ்கிராப் பிஸ்னஸ் செந்தில் நம்ம செல்வப்பிரந்தைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. திமுக இருந்தால் தான் முடியும். இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தால் தான் கோடியாக சம்பாதிக்க முடியும் தானே மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூபர் வீட்டில் மலம் கொட்டுறாங்க, அதை அந்த பொண்ணு தான் பண்ணுதுன்னு வீடியோ போடுது. தேடிக்கிட்டே இருக்கீங்க அந்த அம்மாவை முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும். இதான் சமூக நீதியா? நல்லா யோசனை பாருங்க. கோர்ட் கேட்குறாங்களா இல்லையா? எனக்கு அது யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறாரு, நைட்டாக புகார் வாங்கி அடுத்த நாள் காலையில் தீயணைப்பு துறையெல்லாம் போய் அவர் வீட்டில் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்ன பேச்சு? சொத்து வரியை அடுத்து ஆட்சிக்கு வந்தால் இப்போ டபுள் பங்கு உயர்த்திருக்காங்கல்ல, அடுத்து பாருங்கள் ட்ரிபிள் பங்கு உயர்த்தி நம்ம இப்போயே பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. இன்னும் பிச்சை எடுக்க வைக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. இதெல்லாம் பார்த்தா சாதம் நேற்று அந்த குரூப் 2 தேர்வு ஈஸியாக நம்ம கடந்து போகிறோம் சார். குரூப் 2 அவ்வளோதாங்க. குரூப் 2A தேர்வில் என்ன லட்சணத்தில் நீங்கள் நடத்துகிறீங்க? கேட்டால் எல்லோரும் படிக்கணுங்கிறீங்க. மக்கள் கேட்குறாங்க, ரைட்டுங்க, நீங்களும் உங்கள் பையனும் படிக்காமல் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, நாங்கள் எதுக்குங்க படிக்கணும்? பசங்க முன்னுதாரணம் யார்? உதயநிதி அவர்கள். அப்போ அப்படியே பார்த்தா இளைஞரணி ஆனார், அப்படியே எம்எல்ஏ ஆனார், அப்படியே முதலமைச்சர் ஆக போகிறார். அப்போ ரொம்ப ஈஸி போல இருக்குது. இன்றைக்கி யார் உங்களுக்கு வழி? இப்போ அப்துல் கலாம் இருந்தார், ஐயா காமராஜர் அவர்கள் இருந்தார், உழைத்து முன்னுக்கு வந்தவங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள பார்த்து அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அப்துல் கலாம்னா படித்து முன்னேறணும், காமராஜர் ஐயானா ஒழுக்கமாக இருக்கணும், ஏன்னா அவரெல்லாம் உயர்ந்த பதவி. இன்றைக்கி ஒழுக்கமாக இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் யார்? உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க? சேகர் பாபு பார்த்தா அந்த ஏரியாவுக்கு ஒரு பையன் என்ன யோசிப்பான்? ஈஸியாக வந்துட்டாருப்பா,
பெருசாக படிக்கக்கூட இல்லை பொழுது டக்குன்னு மேலே வந்துட்டார். கவுன்சிலரை பார்த்தா என்ன எண்ணம் வரும்? மக்கள் பார்த்துட்ருக்காங்க, நிறையா நம்ம பேசிட்டோம். இந்த முறைகேடு அப்படிங்கிறது இடி உள்ளே வந்து இன்னொன்று மக்களுக்கு ரொம்ப கோவம். என்னங்க இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபி, ஏங்க இடி அனுப்ப மாட்டேங்குது? மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் அனுப்புறீங்க, ஏன் இங்கே கேட்குறாங்களா இல்லையா? நம்ம பதில் என்ன? எங்கள் வெள்ளைக்கூடியை காட்டுறாங்கப்பா, மற்றவங்கள்ட்டலாம் எதிர்த்தா சண்டை போடலாம். ஐயா எங்களை விட்டுருக்காங்கன்னு யாராவது சண்டை போட முடியுமா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.